உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுப தனஞ்செழியன், பெங்களூர்ல இருந்து. நாம் இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நாம் தமிழ் கட்சி சார்பாக டாக்டர் அபிநயா அவர்கள் வந்து தேர்தலை சந்திக்கிறாங்க. அவர்களை ஆதரித்து மாமா சாகுல் அமீதுடைய மகள் ஃபர்கானா அவர்கள் வந்து தொடர்ச்சியாக 10 நாட்களாக வந்து தேர்தல் காலத்தில் வந்து பரப்புரை மேற்கொண்டு வராங்க. அவருக்கு ஏற்பட்ட அனுபவம், தேர்தல் காலத்தில் என்னென்ன மாதிரிலாம் வந்து பரப்புரையை மேற்கொண்டு வராங்க என்பது குறித்தான கேள்விகளை தான் நம்ம அவங்ககிட்ட முன்வைக்க இருக்கிறோம். வாங்க உரையாடுவோம். வாங்க. வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நம்ம ஏற்கனவே வந்து ஒசூர்ல வந்து உங்களுக்கு பேட்டி எடுத்துனோம். நல்ல வரவேற்பு அதுக்கு. மகிழ்ச்சி. பிரேம்குள்ள இருக்கு. நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு 10 நாட்களாக வந்து பரப்புரையில் இருக்கீங்க. என்னென்ன மாதிரியான பரப்புரையை மேற்கொண்டு வரீங்க? மக்கள் எந்த மாதிரி நாம் தமிழ் கட்சி வந்து ஆதரிக்கிறாங்க? நாம் தமிழர் கட்சி விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் என்று அறிவிச்ச உடனேயே நாம் தமிழர் கட்சி வந்து களத்துல இறங்கிருச்சு. ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியுடைய பொறுப்பாளர்கள் அதற்கான கிரவுண்ட் ஒர்க் எல்லாம் பண்ணி வைக்க தொடங்கிட்டாங்க. இங்க அடிப்படையில வந்து எத்தனை மக்கள் இருக்கிறாங்க, அந்த மக்களை வந்து எப்படி நம்ம போய் அணுகிறது, எந்தெந்த வார்டுகள் இருக்கு, எந்தெந்த வார்டுக்கு எந்தெந்த உறுப்பினர்களை வந்து எந்தெந்த நம்மளுடைய கட்சி பொறுப்பாளர்களை வந்து அதுக்கு பொறுப்பமர்த்தணும், அவங்க வந்து எந்தெந்த ஆட்களை கூட்டிட்டு போய் அங்க போய் வாக்கு சேகரிக்கணும் அப்படிங்கிற திட்டமிடல்லாம் வந்து தேர்தல் அறிவிச்ச உடனே நம்ம செய்தாது. முதல் கலந்தாய்வுல நான் கூட கலந்துக்கிட்டேன். அதற்கு பிறகு உடனடியாக வேட்பாளருடைய அறிமுக கூட்டம் தொடங்கினதுல இருந்து முழுக்க பரப்புரை ஆரம்பிச்சிருச்சு. அன்னையில இருந்து நாம தொடர்ச்சியாக இருக்கிறோம் களத்துல, மக்களை அணுகிட்டு வரோம். ஆனா மக்களை தான் சந்திக்கிறதுக்கு ரொம்ப 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 கடுமையான சிரமமா இருக்கு. நானும் பார்த்தேன். ஆமா, காரணம் என்ன அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய என்ன சொல்றது, எலெக்ஷன் சிஸ்டம், அதுவும் வந்து திராவிட கட்சிகளால உருவாக்கப்பட்ட ஒரு எலெக்ஷன் சிஸ்டம் தான் நம்ம வந்து சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னா, இடைத்தேர்தல்னா ஒரு அணுகுமுறை இருக்கும், அண்ட் பொது தேர்தல்னா அது வேற மாதிரி அணுகுமுறை இருக்கும். இந்த மாதிரி கூடாரம் போட்டோ மேடையா உட்காந்து பேசியோ இல்ல அமைச்சர்கள் வருவதோ, குறிப்பா வந்து இங்க இருக்கக்கூடிய எல்லா ஒட்டுமொத்த எம்எல்ஏஸும் எம்பிஸும் ஒரு தொகுதிக்கு வருவதோ வந்து இடைத்தேர்தல்ல மட்டும்தான் நடக்கும். மற்ற நேரங்கள்ல பொது தேர்தல்கள்ல பார்த்தோம்னா அவங்கவுங்க தொகுதியில வந்து வேற மாதிரியான ஒரு அணுகுமுறை வந்து அவங்க செய்வாங்க. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் எப்போதும் ஒரே ஒரு நிலைப்பாடுதான், மக்களை அணுகுவது, மக்களை நேரடியாக சந்திப்பது, களத்தை ஆய்வு செய்வது, அவர்களுக்கு என்ன மாதிரியான நம்மளால முடிஞ்ச அளவுக்கு என்ன மாதிரியான உதவிகளை, இப்போ தேர்தல்னு இல்லை, பொதுவாகவே வந்து இங்க என்னென்ன சிக்கல்கள் இருக்கோ அதை நம்ம தீர்த்துட்டு கொஞ்சம் சின்ன பிரச்சனைகள் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பெற்றுத்தரும். குறிப்பா அரசினுடைய உதவிகள் வந்து சரியா பெற்று தருவது வந்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய லாகா இருக்கு. எல்லாருக்கும் போய் சேர்றது இல்லை. திட்டத்தை அறிவிச்சிடுறாங்க, அதை செயல்படுத்துறதே இல்லை முதல் அரசாங்கம். குறைந்த அளவு செயல்படுத்தினால் கூட அது போய் ஒட்டுமொத்தமா போய் மக்களுக்கு சேர்வது இல்லை. அப்ப இந்த கேப்பை வந்து ரொம்ப சிறப்பாகவே வந்து நாம் தமிழர் கட்சி செய்துட்டு இருக்கு. தேர்தல்னு வரும்போது இன்னும் கூடுதலாக பணி செய்யணும் அப்படிங்கிற ஒரு முனைப்போட எல்லாரும் வந்து இருக்கும்போது மக்களே இல்லை அப்படிங்கும்போது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை நம்மளுக்கு கொடுக்குது. ஆனா ஒரு வகையில அது நல்லதோன்னு எனக்கு தோணுது. காரணம் என்னன்னா, மக்கள் எங்க போயிடுறாங்க. அதான் இது வந்து ஒரு வகையில நல்லதோன்னு தோணுது எனக்கு. ஏன் அப்படின்னா, எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு இடத்துல தானே அசெம்பிள் பண்ணி வச்சிடுறாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு கிராமத்துக்கு போய் ஒவ்வொரு வீட்டுக்கா போய் மக்களை கதவு தட்டி தேடி அவங்க கிட்ட உட்காந்து அவங்க கிட்ட பேசி அவங்க கிட்ட வாக்கு வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் சேர்த்து திமுக ஒரு நாளைக்கு 200 நாள் கொடுத்து ஒரு இடத்துல உட்கார வச்சிருக்கோம். ஒண்ணு கோவில் வாசல்ல இல்ல ஏதாவது ஒரு மண்டபத்து வாசல்ல உட்கார வச்சிருக்கோம். அந்த இடத்துல போய் நம்ம போய் நம்மளுடைய வாக்குகளை கேட்டாகணும். ஏன்னா இன்னைக்கு அவர்கள் செய்வது விதிமுறைக்கு உட்பட்டதான்னு எனக்கு தெரியல. தேர்தல் விதிமுறைகள்ல நீங்க மக்களை கூட்டமாக மந்தைகளாக ஒரு இடங்கள்ல அடைத்து வைப்பது என்பது தவறு. அதே ஈரோடு ஃபார்முலா என்று சொல்லி பார்க்கும்போது ஈரோட்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா, பட்டிகளில் அடைத்து வைத்து மக்களை வந்து வச்சிருந்தாங்க. ஆனா இப்ப வெளிப்படையாகவே பட்டிகள் மாதிரி இல்லாம கோவில் வாசல்ல உட்கார வைக்கிறது, மண்டபத்துல உட்கார வைக்கிறது, என்னன்னு கேட்டா ஏதாவது ஒண்ணு லெக்சர் கொடுக்குற மாதிரி அமைச்சர் பெருமக்கள் தான் இருக்கிறாங்களே. அதனால ஏதாவது இந்த அமைச்சர் பெருமக்களுக்கு இவ்வளவு அக்கறையும் கரிசனமும் அணுகுமுறை, இவ்வளவு கனிவான அணுகுமுறையும் இப்போது மட்டும்தான் வரும். வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் தலையில அடிக்கிறது, சேர தூக்கி வீசுறது, எச்சைங்கிறது, பிச்சை காசுங்கிறது, ஓசிங்கிறது, இப்படி எல்லா அணுகுமுறையும் வித்தியாசமா இருக்கும். இப்படி ஆனாலும் அந்த கடைசி நேரத்துல அவர்களுக்கு இருக்கக்கூடிய சூழல், 1000 ரூபாய் கொடுக்குறோம் கிராமத்துல அப்படின்னா, ஒரு நாளைக்கு எனக்கு எவ்வளவு பெருசா செலவா இருப்போது, அந்த 1000 ரூபாயை வச்சோ இல்ல 500 ரூபாயை வச்சோ நான் ஒரு வாரத்தை கடத்திடுவேன் கிராமத்துல. அப்படித்தான நிலைமை இருக்கு. சோ அவ்வளவு மக்களை வறுமையிலும் அறியாமையிலும் மறதியிலும் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசுக்கு இந்த 1000 ரூபாய் போதுமானதுன்னு மக்களை திங்க் பண்ண வச்சிருக்க இந்த மக்களை வந்து அரசியல் படுத்தணும்.
விழிப்புணர்வு படுத்தணும் அப்படிங்கிற தேவை இருக்கு. இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி இன்னும் அத்துணை தொகுதிகள்ல இருந்தும் எங்களுடைய பொறுப்பாளர்களும் வந்து இன்னும் பரவலாக டிவிஷன் ஆஃப் லேபர்னு சொல்லுவோம்ல, எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்ற அளவுக்கு கொஞ்சம் எளிமையான வேலையை வந்து பாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கு. இருந்தாலும் உளவியல் ரீதியாக மக்களுக்கு என்னென்ன சிந்தனைகள் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். அது எல்லாத்தையும் உடைத்து தகர்த்தெறிஞ்சு ஒரு உண்மையான ஒரு மாற்றத்தை வரணும் எதிர்நோக்கி நாங்க வந்து மக்களை வந்து சந்திச்சுட்டு இருக்கோம். களம் சிறப்பாகவே இருக்கு. மக்கள் வரவேற்பு ரொம்ப அருமையா இருக்கு. ரொம்ப அழகா நம்மள வந்து அணுகுறாங்க. இன்னும் சொல்ல போனால் மத்தவங்க கிட்ட நம்ம வந்து காசுக்காக தான் போறோம் அப்படிங்கறது அவங்களோட முகத்திலேயே தெரியுது. நம்மள பார்க்கும்போது ஒரு அழகான சிக்னல் கொடுக்குறாங்க, உங்களுக்கு தான் எங்களோட வாக்கு அப்படிங்கறது ரொம்ப அழகாவே அவங்க தெரிவிக்கிறாங்கும் போது ஒரு மனநிறைவு கொடுக்குது. அடுத்தது வந்து எப்பயுமே வந்து நாம் தமிழ் கட்சி பாத்தீங்கன்னா வேட்பாளர் அறிவிக்கும் போது மற்ற கட்சிகளுடைய ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணாது. இப்போ விக்கிரவாண்டி தொகுதி பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 38 விழுக்காடு வந்து வன்னியர் வாக்கு இருக்குது. அதே போல வந்து பட்டியல் சமூக வாக்கு வந்து 32 to 34 விழுக்காடு வாக்கு இருக்குது. இஸ்லாமியர் வாக்கு ஒரு 5% இருக்குது. அருந்ததி வாக்கு ஒரு 2% இருக்கு. அதாவது அருந்ததியர், பட்டியல் சமூகம், இஸ்லாமியர் வாக்கு இது மொத்தமா வந்து திமுக தான் விழும். ஆனா நாம் தமிழ் கட்சி பாத்தீங்கன்னா மற்ற 2 கட்சிகளும் வந்து வன்னியர் வேட்பாளர் நிறுத்தின மாதிரியே இந்த முறை நாம் தமிழ் கட்சி வன்னியர் வேட்பாளரை நிறுத்திருக்காங்க. இது வந்து தேர்தலில் ஒரு பின்னடைவு உண்டாக்குமா? அதாவது நீங்க வன்னியர், கோனார், படையாச்சி, படையர் அப்படிங்கிற ஒரு பிரிவினையை எப்போதும் பார்க்க கூடாது. சாதி பார்த்து போடுற நான் இல்ல, இது வந்து தொடர்ச்சியா பல கேள்வி கேட்டிருக்காங்க. அதுதான் நான் உங்ககிட்ட கேள்வி வைக்கிறேன். சாதி பார்த்து போடுற ஓட்டு எனக்கு தீட்டுன்னு மேடையில வெளிப்படையாக பிரகடனம் செய்த ஒரு தலைவரை நீங்கள் சொல்ல முடியாது. அன்னைக்கு கமலஹாசன் வேணா பேசியிருக்கலாம், ஆனா இன்னைக்கு யாரோட கூட்டணி வச்சிருக்காரு நம்மளுக்கு தெரியும். அப்படி அதே நிலைப்பாடோட அந்த ஒத்திசைவோட இன்னைக்கு இருக்கிறது இவர் தான். எத்தனை பொது தொகுதிகள்ல ஆதி திராவிடர்களுக்கு வாய்ப்பு கொடுத்த ஒரு தலைவராக நீங்க வந்து அவரை பார்க்கணும். நம்மளுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர். அப்படி இருக்கும்போது அவர்கள் சொல்லக்கூடிய விமர்சனம் நமக்கு பொருந்தாது. இங்க அந்த கம்யூனிட்டி அதிகமா இருக்காங்க அப்படின்னா அதுலயும் ஒரு கம்யூனிட்டியை சார்ந்தவங்க நம்மளுடைய தொகுதியில் நம்மளுடைய கட்சியிலும் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு தப்புன்னு பாக்குறோம். ஆனா இதை ஒரு ஸ்ட்ராட்டஜியா நம்ம பயன்படுத்தி இருக்கிறோமா அப்படின்னா இல்ல. இங்க பரிச்சயப்பட்ட முகமாக ஒரு நல்ல இளமையான வேட்பாளராக, பெண் வேட்பாளராக, இன்னும் நல்ல படித்த மருத்துவராக நாம நிக்க வைக்கிறோம். அப்படிங்கும் போது நம்மளுக்கு கூடுதல் பலம் என்ற அந்த திறமையையும் ஆற்றலையும் முதன்மையாக வைத்து பார்க்கிறோமே தவிர்த்து அவர்கள் இந்த சமூகத்தை சார்ந்தவரா அப்படிங்கறது நம்மளுக்கு கவலை கிடையாது. அப்படிங்கறதுதான் இன்னைக்கு மக்களை ஒன்று திரட்டுறோம், மக்களை ஒன்றாக்குறோம். அதுக்கான வேலை தான் நம்மளோட கவனம் இருக்குமே தவிர்த்து இப்படி இல்ல. அப்புறம் தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா 2வது பெரிய கட்சியான அதிமுகவே வந்து இந்த இடைத்தேர்தல வந்து புறக்கணிச்சிட்டாங்க. நாம் தமிழ் கட்சி துணிஞ்சு நிக்குது. இப்போ அதிமுகவுடைய வாக்கு வந்து நாம் தமிழ் கட்சிக்கு வருமா? கட்டாயம் வரும். இன்னைக்கு வந்து திராவிட கட்சிகளை பொறுத்த வரைக்கும் மக்கள் மத்தியில எப்படி இருந்தா இவங்க மேல அதிருப்தினா அவங்களுக்கும், அவங்க மேல அதிருப்தினா இவங்களுக்கும், திமுக இல்லைன்னா அதிமுக, அதிமுக இல்லைன்னா திமுகங்கிற இந்த மனநிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. ஆனா நாம் தமிழ் கட்சியினுடைய இந்த அரசியல் வருகை என்பது குறிப்பாக இந்த 13 ஆண்டுகள், குறிப்பாக இந்த 8 ஆண்டுகள் தேர்தல் களத்துல வந்ததுக்கு பிறகு அவங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, அவங்க போய் தஞ்சம் புகக்கூடிய ஒரு இடமாக நாம் தமிழர் கட்சி இருக்கு. நம்ம சோர்வடைய தேவையில்லை. இங்க எல்லாருமே கொள்ளையாளிகளும் கொள்ளைக்காரர்களும் லஞ்ச ஊழல் பெறுபவர்களும் மட்டும் இல்லை, இந்த சமூகத்துல நல்லவர்களும் இருக்கிறார்கள். அப்படிங்கிற அந்த மாற்றத்தையும் அந்த ஒரு சீர்திருத்தவாதிகளாகவும் நாம் தமிழர் கட்சி இருக்கு. அப்படிங்கறதுனால மக்கள் நம்மளை நோக்கி வருவார்கள் என்பதுல எனக்கு ஐயம் இல்லை. இந்த வீடியோ மூலமா நீங்க விக்கிரவாண்டி தொகுதி மக்களுக்கு வந்து நீங்க எந்த மாதிரியான கட்சிகளுக்கு வாக்கு செலுத்தணும், எந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க கவனிக்கின்றதை என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் மக்களுக்கு சொல்றது ஒண்ணுதான். இன்னைக்கு வந்து ஆட்சியில இருக்கவர்களுக்கோ அதிகாரத்துல இருக்கவங்களுக்கோ அரசியல்வாதிகளுக்கோ ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை உடனடியாக தீர்த்து கொள்வதற்கான அதிகாரம் இந்த ஜனநாயகத்துல அவங்களுக்கு மட்டும் இருக்கு. ஆனா இதுவே ஒரு மக்கள் பிரச்சனை அப்படின்னா அந்த மக்களுடைய பிரச்சனை காலமாக, தசாப்தங்களாக, தலைமுறையாக நீண்டு கொண்டே போகும். அதற்கான தீர்வே எட்டப்படாது. 100 நாள், 500 நாள், 700 நாள்னு மக்கள் போராடி கொண்டே இருப்பாங்க. அப்போ இந்த நிலை மாறணும் அப்படின்னா மக்களுக்கான அதிகாரம் நிறுவப்பட வேண்டும். மக்கள்ல இருந்து வரக்கூடிய மக்களே உண்மையாக ஆள வேண்டும். அப்போ இந்த மக்களாட்சி என்கின்ற தத்துவத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதை நம்ம நல்லா உணர்ந்துக்கணும். எல்லாருக்கிட்டையும் சொல்றது ஒண்ணுதான், ஏற்றத்தாழ்வு இருக்கு, சாதி சமூகம் இருக்குன்னு சொல்லி நம்ம பிரித்து ஆள்றதுக்கு இவங்க நினைப்பாங்க. ஆனா இது எது ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயம்னா அது வாக்கு. நாட்டின் முதல் குடிமகனாக இருந்தாலும் இல்ல கடைக்கோடி குடிமகனாக இருந்தாலும், பிரசிடென்டா இருந்தாலும், நாட்டின் கடைக்கோடி குடிமகனாக இருந்தாலும் வாக்கு ஒண்ணுதான். நீ எவ்வளவு பெரிய அப்பாட்டக்கரா இருந்தாலும் அந்த வாக்கு ஒண்ணுதான். அப்படிங்கறனால அதை மக்கள் சரியாக பயன்படுத்தணும், சிந்தித்து வாக்களிக்க வேண்டும். அப்படிங்கறதான் விக்கிரவாண்டி தொகுதி மக்களுக்கு என்னுடைய வேண்டுகோள். அப்பா வந்து 2012 பெங்களூர்ல வந்து ஒரு கூட்டத்துல கலந்துட்டாரு. அன்னைக்கு முழுவதும் என் கூட தான் இருந்தாரு. நானும் அவரும் ஒரே மேடையில பேசுறோம். அன்னைக்கு அப்பா எப்பயுமே அந்த மாதிரி வந்து நீண்ட நேரம் உரையாடுறது கிடையாது. ஆனா RSS பற்றி கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேசினாரு.
அந்த போட்டோக்கெல்லாம் என்கிட்ட இன்னும் இருக்குது. உங்களோட பேட்டி எடுக்கிறதுல எனக்கு பெரிய மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி.